நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிக்கிறேன். ஜோஷுவா டிவி மூலமாய் யூடியூப் வாயிலாய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் தேவன் நம்மோடு பேசும்படியாய் ஒரு நிமிடம் நம்ம ஆண்டுடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, தர்மையான வேலைக்காய் ஸ்தோத்திரம்ப்பா. நம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் எல்லாரும் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் இப்பொழுதும் எங்களோடு கூட பேசுவீராக. உடைய வார்த்தையின் வல்லமை, உடைய வார்த்தையை கேட்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் பிரவேசிப்பதாக. அந்த வல்லமை எல்லாருடைய வீடுகளுக்குள்ள இருக்கிற கட்டுகளிலிருந்து, போராட்டங்களிலிருந்து, நெருக்கங்களிலிருந்து ஆண்டவரே விடுதலை ஆக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உங்களுடைய வார்த்தையின் மூலமாக இல்லாமைகள், வெறுமையான நிலைமைகள் மாறட்டே சப்பா உண்டாக கடவுது என்று சொன்னீரே ஆண்டவரே. குறைவுகள் மாறி உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன ஆசீர்வாதங்கள் உண்டாக வேண்டுமோ அவைகள் இயேசுவின் நாமத்தினாலே உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நிரப்படி செய்வதற்காய் நன்றி. அடியாளை மறைத்துக் கொள்ளும், நீர் மாத்திரம் வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் கூட தேவன் நம்மோடு பேசும்படியாக கொடுத்த அவருடைய ஜீவனுள்ள வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். மத்தேயு 7:7. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? ஆகையால் பொல்லாதவளாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆண்டவர் இந்த வசனங்களில் இந்த 11ஆம் வசனத்தில் கடைசியாய் சொல்லுகிறார், பொல்லாதவளாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆண்டவர் சொல்றார், நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்றார், பொல்லாதவர்கள், நம்ம பொல்லாதவர்கள் தானே மனிதர்கள். நாம் பொல்லாதவர்களாகிய நாமே நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை தான் கொடுக்க அறிந்திருக்கிறோம். எப்படி அப்படின்னு சொன்னால், அன்று அந்த வசனத்தில் சொல்கிறாரு, உங்களை யாராவது உங்கள் பிள்ளை அப்பத்தை கேட்டால் நீங்கள் கல்லை கொடுப்பீர்களா? மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பீர்களா? கொடுக்க மாட்டோம். மீனை கேட்டால் மீன் தான் வாங்கி கொடுப்போம் இல்லையா? பிள்ளைகள் ஒருவேளை அவங்க கேட்கிறத விட இன்னும் அதிகமான நல்ல ஈவுகளை கொடுக்கத்தான் நாம் பிரயாசப்படுவோமே ஒழிய பிள்ளைகளுக்கு தீய காரியங்களை கட்டாயம் நாம் வாங்கி கொடுக்க மாட்டோம். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், பொல்லாதவளாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிறீர்கள். அப்படியானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஹல்லேலூயா. அதனால் நாம் பயப்பட வேண்டாம். அதனால் பயப்படாதிருங்கள், தைரியமாயிருங்கள். நீங்கள் பரலோகத்தின் பிதாவிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் நன்மையான ஈவுகளை கொடுக்க வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அது அதிக நிச்சயம், அது ரொம்ப உறுதியாக சொல்கிறார் ஆண்டவர். நீங்கள் தன் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளும்போது நன்மையான காரியங்களை உங்கள் வீட்டில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் அருளிச்சேவேன்னு சொல்கிறார். அப்போ அப்படி வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை தேவன் நமக்கு கொடுக்கணும்னா அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள்னு சொல்கிறாரு. அடுத்த ஆண்டவர் சொல்றாரு, கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும்னு ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் கேட்குறவன் யாராக இருந்தாலும் அதை பெற்றுக்கொள்ளுகிறான். தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். அப்போ பிதாவாகிய தேவனிடத்தில் நாம் நன்மையானவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்ம கேட்கணும், தேடணும், தட்டணும். பரலோகத்தின் வாசல் கதவை நம்ம தட்டணும், தேவனை தேடணும்.
அவர்கிட்ட நம்ம கேட்கணும்னு சொல்றார். இதை செய்யும்போது கட்டாயம் நமக்கு நன்மையான ஈவுகளை தேவன் அருளி செய்வார். கேளுங்கன்னு சொல்லும்போது ஏசப்பா சொல்றாங்க, யோவான் 14:1 என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இயேசு என்னும் நாமத்தினால நீங்க எந்த காரியத்தையும் அவருடைய சித்தத்தின்படி நம்ம எதை கேட்டாலும் இயேசு நமக்கு செய்வார். ஹல்லேலூயா. நீங்கள் எதை கேட்டாலும் சொல்றார். இன்னொரு வசனம் சொல்லுகிறது, 1 யோவான் 5:14 நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப ஏசப்பாவுடைய நாமத்தினால கேட்கிற ஒவ்வொரு விண்ணப்பத்துக்கும் அவர் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்து மார்க் 11:24 சொல்றாரு, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள். கேளுங்கள்னா நம்ம எப்படி கேட்கணும்? ஜெபம் பண்ணி தான் கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. ஹல்லேலூயா. ஜெபத்தின் மூலமாக தான் இயேசுவின் நாமத்தை சொல்லி நம்ம கேட்கும் போது ஆண்டவர் தருகிறார். அதை ஆண்டவர் சொல்றார், நீங்க ஜெபம் பண்ணும்போது நீங்க எதை கேட்டுக்கொள்றீங்களோ அதை பெற்றுக்கொள்வோம் என்ற விசுவாசத்தோடு கேளுங்க. அப்பொழுது அது உங்களுக்கு உண்டாகும். உங்கள் வாழ்க்கையில் அது இல்லாமலே இருந்தால் கூட உங்களுக்கு அது உருவாயிரும்னு சொல்கிறார். என் ஆண்டவர் கட்டாயம் என் ஜெபத்தை கேட்டு எனக்கு இதில் பதில் கொடுப்பார், எனக்கு ஒரு அற்புதம் செய்வார், நான் பெற்றுக்கொள்ளுவேன் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நீங்கள் கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு உண்டாகும்னு சொல்கிறார். அப்போ கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் இதுவரைக்கும் என் நாமத்தினால ஒன்றுமே கேட்கல அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஒருவேளை பார்த்தீங்கன்னா சாதாரண அந்த உலக காரியங்களே மட்டும் கூட நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடாது. நம்ம ஆவிக்குரிய உன்னதமான காரியங்களெல்லாம் கேட்கும் போது பரலோகத்தின் பிதாவானவர் எல்லா நன்மைகளையும் நமக்கு அருளி செய்வார். அடுத்து அவர் சொல்றார், தேடுங்கள் கண்டடைவீர்கள். அப்போ தேடணும். ஆண்டவரை என்ன செய்யணும்? நம்ம தேடணும். மத்தேயு 6:33 ஆண்டவர் சொல்றார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். எதை தேடணும்? ஆண்டவர் சொல்றார், முதலாவது ஒவ்வொரு நாளும் ஆண்டோட ராஜ்யத்தை தேடுங்க. அவருடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் கிடையாது. அது நீதி, சமாதானம், பரிசுத்தாவினால் உண்டான சந்தோஷம். அந்த ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர் இயேசு தான். அந்த ராஜ்யத்தின் தலைவர் இயேசு தான். அப்போ ஆண்டவர் சொல்றார், அந்த ராஜ்யத்தின் தலைவராகிய இயேசுவை ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையில் நம்ம தேடணும். அதை தான் ஆண்டவர் சொல்றார், தேடுங்க, அவருடைய நீதியை தேடுங்க. அவரை போல நானும் பரிசுத்தமாக வாழணும், நீதியாக வாழணும், இயேசுவை போல வாழணும்னு அவரை தேடுங்க அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் அதை செய்யும் போது ஆண்டவர் சொல்கிறாரு, இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எவைகளெல்லாம்? உங்களுக்கு வேண்டிய ஆகாரம், உங்களுக்கு வேண்டிய வஸ்திரம், உங்களுக்கு வேண்டிய உலக நன்மைகள் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கூட கொடுப்பேன்னு ஏசப்பா சொல்கிறார். ஹல்லேலூயா. அப்போ முதலாவது, ஆண்டவரே நாங்கள் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு வரணும், உங்கள் வருகையில் நாங்கள் குடும்பமாக நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படணும், உங்களை நாங்கள் தரிசிக்கணும், இந்த உலகத்தில் உங்கள் சித்தத்தை நாங்கள் செய்யணும், உங்களுக்கு பிரியமாக நாங்கள் வாழணும், நானும் என் குடும்பமும் சாட்சியாக நிற்கணும். இப்படிலாம் நம்ம ஆண்டோடைய சமூகத்தில் போய் இப்படிப்பட்ட ஆண்டோடைய ராஜ்யத்தின் காரியங்களை குறித்து நம்ம தேடும்போது உங்களுக்கு நாங்கள் ஊழியம் செய்யணும், உங்களுக்கு நாங்கள் கொடுக்கணும், இன்னும் அநேகருக்காக நாங்கள் ஜெபிக்கணும். அப்பெல்லாம் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் காரியத்தையே தேடும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த உலக காரியத்துக்காக நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்கிறார் ஆண்டவர். நீதிமொழிகள் 8:17 சொல்றாரு, அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைகிறார்கள். ஞானத்தின் ஊற்றாயிருக்கிற இயேசுவை, நமக்கு எல்லா விதமான ஆலோசனைகளையும் புத்தியையும் அருளி செய்கிற இயேசுவை ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலேயே தேடும்போது ஆண்டவர் சொல்றாரு, என்னை நீ கண்டடைவாய்ன்னு சொல்றார். அவர் கொடுக்குற ஞானம், அவர் கொடுக்குற கிருபை, அவர் கொடுக்குற அவருடைய பிரசன்னம், அவருடைய ஆசீர்வாதம், அவர் கொடுக்குற சமாதானம், அவர் கொடுக்குற சந்தோஷம் எல்லாவற்றையும் நாம் கண்டடைவோம் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம், அவரை தேடும்போது பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யம், கனம், நிலையான பொருள், நீதி எல்லாம் அவர்கிட்ட இருக்குது. எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் கண்டுகொள்வோம். அப்போ அதிகாலையிலே காலமே எழுந்து தேவனை தேடுங்க. சங்கீதக்காரன் சொல்ற, சங்கீதம் 26:8 என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே கர்த்தாவே, உம்முடைய முகத்தையே தேடுவோம். காலையில் எழுந்துச்சு மனுஷங்க முகத்தெல்லாம் போய் தேடி போவோம். முன்னால் ஆண்டவருடைய முகத்தை முழங்கால் படியிட்டு இயேசுவின் முகத்தை நோக்கி பார்க்கணும். அவருடைய முகம் சூரியனை போன்ற பிரகாசம் உடையது. அவருடைய முகம் வெளிச்சமும் மகிமையும் நிறைந்த ஒரு முகம். கல்வாரியிலே நமக்காய் அந்த கேடு அடைந்த ஒரு முகம், நமக்காய் அழகற்று தொங்கின ஒரு முகம். ஏசப்பாவுடைய அந்த முகத்தை ஒவ்வொரு நாளும் நோக்கி பார்க்கக்கூடிய முகங்கள் பிரகாசமடையும், அவங்க முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று ஏசப்பா சொல்கிறாங்க. அப்போ அவரை தேட வேண்டியது எத்தனை அவசியம் பாருங்க. அப்புறம் சொல்ல, தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படுன்னு சொல்கிறார்.
இது எல்லாமே ஜெபிக்கிற அனுபவத்தை தான் ஆண்டவர் ஒவ்வொரு விதமாய் நமக்கு சொல்லி கொண்டிருக்கிறார். தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும்னா விடாப்பிடியாய் சோர்ந்து போகாமல் தொடர்ந்து நம்முடைய நன்மைகளை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் ஒரு காரியத்துக்காக தொடர்ந்து ஆண்டுடைய கதவை நம்ம தட்டி கொண்டே இருப்பது தான் நமக்கு தேவன் திறந்து அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிற வரைக்கும் சோர்ந்து போகாம விசுவாசத்தோட நம்பிக்கையோட ஆண்டவரை பார்த்து நம்ம ஜெபித்து கொண்டே இருக்கிற அனுபவம் தான் தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் சொல்றார். அதை ஏசப்பா லூக்கா 11:5-8 வரைக்கும் சொல்றாரு. ஒரு சிநேகிதன் தன்னுடைய சிநேகிதனுக்காக ராத்திரியில் கொடுக்கறதுக்கு ஒரு அப்பம் ஒன்றும் இல்லையேன்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிற தன்னுடைய இன்னொரு சிநேகிதன் வீட்டில் போய் கதவை தட்டுகிறான். அவன் சொல்கிறான், என் வீட்டுக்கு ஒரு வழி பிரயாணமாக ஒரு சிநேகிதன் வந்திருக்கிறான், அவனுக்கு ஒரு 3 அப்பம் எனக்கு நீ தரணும். அவன் வீட்டு கதவு ஆனால் பூட்டி இருக்கு. தட்டுறாரு இவர் போய். அவன் உள்ள பிள்ளைகளோட படுத்திருக்கிறான். அவன் சொல்கிறான், நான் பிள்ளைங்களோட படுத்திருக்கேன், கதவு பூட்டி இருக்கு, இந்த ராத்திரி வேளையில் எந்திரிக்க முடியாது அப்படின்னு அவன் மறுத்து பேசுகிறான். ஆனால் அவனும் விடுறதா இல்லை. வருந்தி மாறி 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 தட்டி கொண்டே இருக்கிறதுனால ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் கட்டாயம் அவன் வருந்தி கேட்கறது நிமித்தம் எழுந்துச்சு அவன் கேட்டதை கொடுப்பான் என்று கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா. நம்முடைய பரலோக தகப்பனும் அதை காட்டிலும் மேலான அன்புள்ளவர். அதனால ஆண்டவர் சொல்றார், சோர்ந்து போகாதீங்க. ஜெபிக்கிறதுல நம்ம சோர்ந்து போகக்கூடாது, ஜெபிக்கிறத நம்ம விட்டுறக்கூடாது, ஆண்டவர்கிட்ட கேட்கறதுல நம்பிக்கை இழந்துடக்கூடாது. தொடர்ந்து நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கால தாமதம் ஆனாலும் நம்மளுடைய கதவை தட்டும் போது தேவன் கட்டாயம் நமக்கு திறக்கப்படும் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இப்படிதான் அவரிடத்துல நம்ம வேண்டிக் கொள்ளணும் அப்படின்னு சொல்றார். கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள், குடும்பமாக கர்த்தரை தேடுங்க, உபவாசத்தோடு தேடுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். எத்தனை மணி நேரம் உங்களால் ஜெபிக்க முடியுமோ அத்தனை மணி நேரம் நீங்கள் ஆண்டவரை தேடலாம் அப்படி சொல்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், இப்படி ஆண்டவரை வேண்டிக் கொண்டு நன்மையை பெற்ற ஒரு மனிதன் இருக்கிறார். 1 நாளாகமம் 4 9-10 ஒரு மனிதன் இருக்கிறார். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கலாம் மிக கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டார். யாபேஸ் என்ற ஒரு மனிதன் இருந்தான். அவன் கர்த்தர் அவனை எப்படி ஆசீர்வதிச்சிருந்தார்னா, சகோதரரை விட, அவன் கூட பிறந்த எல்லா சகோதரரை விட கனம் பெற்றவனாய் ஆசீர்வதித்து வைத்திருந்தார். ஆனால் அவனுக்கு தாயிட்ட பேர் என்ன தெரியுமா? நான் அவனை துக்கத்தோடு பெற்றேன்னு சொல்லி யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ்னா என்ன அர்த்தம்? துக்கத்தை உண்டாக்குகிறவன் அப்படின்ற அந்த அர்த்தம் உள்ள பேரை சொல்லி தான் எல்லாரும் அவனை கூப்பிட்டாங்க. அப்போ அது அவனுக்கு எவ்வளோ துக்கமாக இருந்திருக்கும் இல்லையா? அந்த சூழ்நிலையில தான் அவன் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான், ஜெபித்தான், பிதாவை நோக்கி அவன் ஜெபிக்கிறான். என்ன ஜெபம் பண்ணுறான்? 10 போட்டிருக்கு, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று அவன் வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். ஹல்லேலூயா. வசனத்தில் ஆரம்பத்திலே சொன்னார்ல, பரலோகத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு அவர் நன்மையானதை அருளி செய்வார். அவன் எப்படி வேண்டிக் கொண்டானோ அதே போல கர்த்தர் அவனுக்கு அப்படியே அருளி செய்தார். ஆதலால் துக்கத்தை உண்டாக்குறவன் என்று பெயர் பெற்ற அந்த மகனோ கனம் பெற்றவனாய் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டான். ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு கர்த்தர் இந்த உலகத்தின் முடிவு காலத்தில் பல்வேறு தீங்குகள் மத்தியில், பல்வேறு நெருக்கங்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு ஒரு அருமையான ஜெபத்தை ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறாரு. இந்த ஜெபத்தை நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் குடும்பமும் ஒவ்வொரு நாளும் நம்ம செய்யணும்னு ஆண்டவர் சொல்கிறார். இது ஆண்டவரே நமக்கு இந்த நாளிலே கற்றுக் கொடுத்த ஒரு வார்த்தை. அவர் சொல்கிறார், இந்த வார்த்தையை இதை கேட்குற எல்லாரும் நீங்கள் மனப்பாடம் செய்து கொள்ளுங்க. மனப்பாடம் செய்து உங்க குடும்ப ஜெபத்துல சேர்ந்து சொல்லுங்க, உங்க தனி ஜெபத்துல சொல்லுங்க. இந்த வார்த்தையை ஒவ்வொரு நாளும் பிதாவை நோக்கி நாம் வேண்டிக் கொள்ள இந்த வார்த்தையின்படியே தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. தேவரீர், அவர் சொல்றார் பாருங்க, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என்னை ஆசீர்வதியும் கேட்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய அவர் வேதனையை கூட்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை வேதனை குடும்பத்துக்குள்ளே, ஆனால் கர்த்தர் ஒரு ஆசீர்வாதம் தருவார்னா அதில் வேதனையே இருக்காது. என் எல்லையை பெரிதாக்கி
எனக்கு ஐயோ எனக்கு வீடு கட்டவே முடியலையே, நான் இன்னும் வாடகை வீட்டில் இருக்கேனே, இந்த ஜெபத்தை பண்ணுங்க. கர்த்தர் உங்கள் எல்லையை பெரிதாக்குவார். ஹல்லேலூயா. உங்கள் குடும்பத்தில் என்னென்ன இடத்துல நீங்கள் நெருக்கத்துக்குள்ளே இருக்கீங்களோ கர்த்தர் அதை விசாலமாக்குவார். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்களை மாற்றி உங்கள் விசுவாசத்தின் எல்லையை, பரிசுத்தத்தின் எல்லையை, ஜெபத்தின் எல்லையை ஆண்டவர் விரிவாக்கி நம்மை ஆசீர்வதிப்பார். இன்னும் எத்தனை ஆசீர்வாதம் இருக்கோ தெரியாது. ஆண்டவர் சொல்ல, உமது கரம் என்னோடு இருந்து, ஆண்டவரே உங்கள் கரம் என் கூட இருக்கட்டும். வானத்தையும் பூமியும் படைத்த தேவனுடைய கரம் நம்ம கூட இருந்தா நம்மளை எது எந்த காரியம் நம்மை தொட முடியும் சொல்லுங்க? ஒன்றும் நம்மை அணுகாது. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஏன்? உன்னதமானவருடைய மறைவுக்குள்ள, அவர் சட்டையின் நிழலுக்குள்ள இருக்கிறவங்க. அவருடைய கரம் எவ்வளோ பெரிய கரம் பார்த்தீங்களா? அந்த ஒரு கரத்துக்குள்ள நம்மளை அடைக்கிறார். அவருடைய உள்ளங்கையில் நம்ம எல்லாரையும் வரைஞ்சி வச்சிருக்கிறாருன்னா அவருடைய கரம் எத்தனை பெரிய கரம், எத்தனை வல்லமையுள்ள கரம். இந்த கரம் என் கூட இருக்கணும். நம்ம ஜெபிக்கணும், உங்க கரம் என் கூட இருக்கணும். அடுத்து, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு. இன்னைக்கு நம்ம இப்போ சமீபத்தில் அந்த துருக்கி தேசத்தில் நடந்த அந்த துக்கம் பயங்கரமான துக்கம். ஆயிரமான மக்கள், அதாவது இத்தனை நாட்களுக்கு பிறகு கூட அந்த கட்டடத்தின் இடிபாடுகளுக்குள்ளே அழுகுரலின் சத்தம் கேட்குதுன்னு சொல்லி நியூஸில் வருது. எத்தனை கொடிய ஒரு வேதனை. பிள்ளைகளை இழந்து, பெற்றோர்களை இழந்து, குடும்பத்தை இழந்து, நிற்கதியாக எவ்வளோ பேர் நிற்கிறாங்க. உடமையெல்லாம் இழந்து துக்கம் துக்கம் துக்கம். ஆண்டவர், இப்படிப்பட்ட தீங்குகள் உங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு நாம் இதுக்காக ஜெபிக்கணும். இந்த வார்த்தைகளை சொல்லி நம்ம ஜெபிக்கணும். தீங்கு என்னை துக்கப்படுத்தக்கூடாது, என் குடும்பத்தை துக்கப்படுத்தக்கூடாது ஆண்டவரே. அதற்கு எங்களை விலக்கி காத்துக்கொள்ளும், அந்த தீமைக்கு எங்களை விலக்கி காத்துக்கொள்ளும் அப்படின்னு நம்ம ஆண்டவர்கிட்ட இந்த வசனத்தின்படியே எல்லாரும் நீங்க ஜெபிக்கணும். நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணணும். நம்ம அப்படி ஜெபித்தால் கர்த்தர் இன்னைக்கு அவர் சொன்ன வார்த்தையின்படியே வேண்டிக் கொள்கிற எல்லாருக்கும் இந்த ஆசீர்வாதத்தை அவர் அருளி செய்வார். ஹல்லேலூயா. ஏதோ என்னைக்கோ ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு விட்டுறாதீங்க. அனுதினம் இந்த தீங்கு நாளிலே நாம் தேவனுடைய பிள்ளைகள் பாதுகாப்போடும் ஆசீர்வாதத்தோடும் சமாதானத்தோடும் நம்ம இருக்கணும்னா இப்படி நம்ம ஜெபிக்கணும்னு கர்த்தர் சொல்கிறார். நமக்கு மாத்திரம் இல்லை, நம்ம தேசத்தில் கூட நிறைய பேர் இருக்காங்க. மற்றவங்களுக்காகவும் நம்ம அப்படி ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் கட்டாயம் அப்படி ஆசீர்வதிப்பார். அந்த வார்த்தையை எல்லாரும் சொல்லுவோமா? தேவரீர் எங்களை ஆசீர்வதியும், எங்கள் எல்லைகளை பெரிதாக்கும், என் எல்லையை பெரிதாக்கும், உமது கரம் என்னோடு இருக்கட்டும், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லும் போது கர்த்தர் கட்டாயம் அந்த வார்த்தைகளின்படியே நம்மை ஆசீர்வதிப்பார். நம்ம கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்ணடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும். ஜெபத்தில் சோர்ந்து போகாதீங்க, ஜெபத்தை விட்டுறாதீங்க. இடைவிடாமல் நம்ம ஜெபம் பண்ணணும். கடைசி நாட்களுக்கு நம்ம கொடுக்கப்பட்ட முக்கியமான வார்த்தை, எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்தருங்கள். நம்ம எப்பொழுதும் நம்முடைய காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டே இருக்கும்போது மாத்திரம்தான் ஜெபமே ஜெயம். நம்முடைய வாழ்க்கையில ஜெயத்தை தருவார் ஆண்டவர். அந்த தேவனை நோக்கி நம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவர்களை அருளுகிற ஆண்டவரை நோக்கி நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு நிமிடம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அருமையான வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நீர் எங்களோடு பேசுகிற உம்முடைய அன்பின் வார்த்தைகளுக்காய் நன்றி அப்பா. நாங்கள் உம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளும் போது எங்கள் பரலோக பிதாவே நன்மையானவைகளை நீ கொடுக்கிற தேவனாய் இருக்கிறேன். இப்பொழுதுமாய் ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காகவும் ஆண்டவரே எங்களுக்காகவும் உம்மிடத்தில் நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஏசப்பா. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அந்த யாபேஸ் என்ற தேவ மனிதனை எப்படி நீ ஆசீர்வதித்தரோ அதே போல இந்த நாளில் உங்க வார்த்தையை கேட்கிற எங்க எல்லாரையும் நீங்க ஆசீர்வதிக்கணும். தேவரீர் எங்கள் எல்லாரையும் நீ ஆசீர்வதிப்பீராங்க அப்பா. நீர் ஆசீர்வதி, ஒவ்வொரு குடும்பத்தையும் நீ ஆசீர்வதியும் ஆண்டவரே. எல்லைகளை நீ பெரிதாக்கும் சுவாமி, எல்லைகளை பெரிதாக்கும் ஏசப்பா. உம்முடைய கரம் எல்லாரோடு இருப்பதாக, உம்முடைய கரம் ஓங்கிய பயமும் பலத்த கரமாகி உம்முடைய வல்லமுள்ள கரம், அற்புதங்களை செய்கிற கரம் எல்லாரோடு இருக்கட்டும் சுவாமி. தீங்கு எங்களை துக்கப்படுத்த கூடாதையா. இந்த கடைசி நாட்களுக்கு என்று வைக்கப்பட்டிருக்கிற நோய்கள் ஆண்டவரே, பலவீனங்கள், மரணங்கள் அப்பா, பஞ்சங்கள், பட்டயங்கள், கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சிகள் எஸ்ஸப்பா, எந்த ஒரு காரியமும் எங்களை எங்கள் குடும்பங்களையும் துக்கப்படுத்த கூடாது ஆண்டவரே. சாத்தானால் வருகிற தீங்குகள் ஒருவரையும் துக்கப்படுத்த கூடாது எஸ்ஸப்பா. ஆண்டவரே, தூங்கி எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு எங்களை விலக்கி காத்து
மாற்றிக்கொள்ளும். அந்த நாளிலே துக்கத்தோடு கூட வேதனையோடு கூட எந்தெந்த பிள்ளைகள் இந்த வார்த்தையை கேட்கிறாங்களோ அவங்க மேலெல்லாம் கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். அப்பா, நாங்கள் வேண்டிக் கொண்ட விண்ணப்பத்தின்படியாய் அவங்க துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுகிற தேவனுடைய ஆசீர்வாதம் இறங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி அப்பா, நன்றி. நீ கொடுத்த ஆலோசனைகளை நாங்கள் கடைபிடித்து உமக்குடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் தொடர்ந்து பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். நீர் அப்படி செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென்.